அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ்ஆர் பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். இவ்வுலகில் இருக்கும் அனைத்து மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள், முனிவர்கள், சாதுக்கள், தேவர்கள், தேவதைகள் அனைவருடைய பாத திருவடியை வணங்கி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கோபம். கோபம் ஏன் மனிதர்களுக்கு அதிகமாக வருது, அந்த கோபத்தால் நம்ம என்னென்ன விளைவுகளை நாம் சந்திக்கிறோன்ட்டு நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். கோபம் ஒருத்தரை பெரிய அழிவுக்கு கொண்டு போய் சேர்த்திடும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? கோபம் வரும்போது நம்ம கோபப்பட்டால் தானே அது நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிட முடியும். அந்த டைமே நம்ம கத்தி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த கோபம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அது கிடையாது. புரியுதுங்களா? கோபம் அடக்க ஒரே வழி மனம். அந்த மனத்தை நம்ம அமைதியாக வச்சுக்கணும். கோபத்தை வேறு எதனாலையுமே அடக்க முடியாது. அப்போது மனம் அமைதிப்படணும்னா என்ன பண்ணணும்? நம்ம தியானம் பண்ணணும். அப்போது நீங்கள் தியானம் பண்ணி உங்களுடைய மனதை நீங்கள் அடக்க கற்றுக்கணும். அப்போது மனதை அடக்க கற்றுக்கும்போது உங்களுக்கு கோபம் வராது. அப்படி கோபம் வரலன்னும்போது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது, உங்கள் சுற்றத்தாரோட பிரச்சனை இருக்காது, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்காது. எல்லாமே உங்களை கடந்து போயிடும். நீங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. அடா, கோவப்படுறதுனால ஒன்றும் வரப்போகிறது இல்லைடா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிச்சிடும். அப்படி தோணும்போது நீங்களே உங்களை பற்றி புரிஞ்சுப்பீங்க. அப்போது மனசு தான் கோபத்தை ஏற்படுத்துது. அப்போது அந்த மனசை நம்ம அடக்க கற்றுக்கணும்னா கோபம்ன்றது வராது. புரியுதுங்களா? அப்போது மனதை அடக்கிறது எப்படி? ஒரு தியானத்தின் மூலியமாக தான் நம்ம மனதை அடக்க முடியும். முதல்ல கொஞ்சம் தியானம் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னல்கள், நிறைய துன்பங்கள் எல்லாமே வரும். அதெல்லாம் நீங்கள் கடந்து நீங்கள் தியானம் பண்ணி உங்கள் மனசு கூட பேசுங்க. உங்கள் மனசு கூட பேசி இது சரி, இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சுக்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும், ஓ, நம்ம கோவப்படுறது வேஸ்ட்டு, நம்ம அமைதியாக இருந்தால் தான் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்போது நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு குரு மூலியமாகவோ உங்கள் ஒரு மானசீக ஒரு குருவாக நீங்கள் யாராவது ஒருத்தரை ஏற்றுக்குங்க. சரிங்களா? நான் என்னுடைய மானசீக குருவாக நான் வச்சுக்கிற ஒரு பட்டினத்தார். 18 சித்தர்கள் இருக்காங்க, நிறைய சித்தர்கள் இருக்காங்க, மகான்கள் இருக்காங்க, முனிவர்கள் இருக்காங்க. உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள நீங்கள் மானசீக குருவாக வச்சுக்கிட்டு நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய கோபம் கம்மி ஆகும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இதனால் நீங்கள் தினமும் ஒரு 20 நிமிடமாவது நீங்கள் கண்ணை திறந்துக்கிட்டும் பண்ணலாம், கண்ணை மூடிக்கிட்டும் பண்ணலாம். எப்பயுமே ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்து உங்கள் புருவ மத்தியவே நீங்கள் பார்த்துட்டு உற்று நோக்கிட்டு இருங்க. அப்படி நீங்கள் உற்று நோக்கும்போது உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்ததுன்னா கோபம் எதனால் வருது, கோபத்தை நம்ம எப்படி அடக்கிறது, அதை அடக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். இதோடு நான் வீடியோவை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.